ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வல்லமையில நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் தேவைகளுக்கும் நிச்சயமாக பதில் தந்து உங்களை மகிழ்ச்சியின் பாதையில் ஆண்டவர் நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வாராக. ஆமென். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்பொழுது உங்களுடைய சிரசில் இருக்கிற மனசில் இருக்கிற உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் முடிவு கட்டுகிறார். நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். உங்கள் மன பாரங்களும் மன அழுத்தங்களும் உங்களை விட்டு மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. ஆமென். எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 90ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த விசேஷ சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் 90ஆம் அதிகாரம் 90ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத வசனம் 14-15 வசனம். காலை தோறும் உமது பேரன்பினால் எங்களுக்கு நிறைவழியும், அப்போது எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எங்களை மகிழச் செய்யும். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வாசித்த இந்த வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 90ஆம் அதிகாரத்தினுடைய 14-15 வசனம் ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறது. என்ன? எங்களை களிகூறச் செய்யும், எங்களை மகிழச் செய்யும் என்று அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் நிறைய ஜெப பகுதிகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய ஜெப பகுதிகளை ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நாம் வாசித்த இந்த வேத பகுதி யாருடையதுன்னா, சங்கீதக்காரன் இந்த திருப்பாடலை 90 ஆசிரியர் யாருன்னா மோசே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில அவர் கண்ட அநேக காரியங்கள் என்ன அப்படின்னா, அவர் உபத்திரவங்கள் வேதனையின் மத்தியில ஒரு நடந்த இறைவாக்கினர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பொறுமையான ஒரு ஆள் யாருன்னா மோசே. அல்லேலூயா. ரொம்ப உபத்திரவப்பட்ட ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட். 40 வருஷம் இத்தனை லட்சம் ஜனங்களை நடத்திட்டு போகும்போது அவருக்கு எவ்வளவு வியாகுலங்கள் இருந்தது, எவ்வளவு வனாந்திரமான சூழ்நிலைகள் இருந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில அவர் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடந்து வந்த காலம், அவர் 40 வயசுல அவர் ஓட ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முதல் 40 ஆண்டு எங்க அப்படின்னா, முதல் 40 வருஷம் எங்க இருக்கிறாரு? பார்வோனுடைய வீட்டில் இருக்கிறார், எகிப்தில் இருக்கிறார். முதல் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையிலேயே அங்க இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா 40 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் அவருக்கு தெரியுது, தன்னுடைய வாழ்க்கையில தான் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடித்த பொழுது அவருக்கு வந்தது பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். இப்ப 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல அவர் போய் என்ன செய்யறாரு? ஆடு மேய்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அறிவு கை கொடுக்கல, பலம் கை கொடுக்கல, அவருடைய அழகு அவருடைய அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பரிதாபமான நிலைமை தான். அவரே சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, நான் யாருன்னா ஒரு திக்குவாய. அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்த காலம் போய் ஆண்டவர் அதே பார்வோனுக்கு முன்பாக 80 வயசுல நிப்பாட்டுறாரு.
இப்ப 80 வயதுல இருந்து அவர் 120 வயது வரை அவர் நடந்து செல்ல வேண்டிய காலம் ஒன்று இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஒரு 40 வருஷம் அலைந்து திரிய வேண்டிய காலம். ஆனா இந்த காலத்துல தான் அவர் பார்க்கிறாரு, தேவன் வாக்களித்த அந்த வாக்குத்தத்தம் தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது அவர் சொல்லி என்ன ஜெபம் பண்றார் தெரியுமா? ஆண்டவரே, உமது பேரன்பினால் நீர் என்ன செய்யும்? எங்களை மகிழ செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அதோடு மட்டுமல்ல, நாங்க அனுபவித்த துக்கமுற்ற வேதனையுற்ற எங்க வாழ்க்கையில உபத்திரவங்களையும் துயரங்களை கண்ட நாட்களுக்கு ஈடாக நீர் எங்களை மகிழ செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த நாளிலே இந்த தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற என் சகோதரனே சகோதரியே, இங்க இருக்கிற உங்களுக்கு அநேக ப்ராப்ளங்கள், அநேக பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கலாம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, வேதனை இருக்குது, நான் எடுக்கிற காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளாக நீங்கள் ஒரு மன போராட்டத்தில் இருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் உங்க இருதயத்தில் நிறைய கேள்விகளோடு வந்திருக்கீங்க. ஆண்டவரே, இந்த கஷ்டம் எப்போ மாறும்? இந்த உபத்திரவம் எப்போ மாறும்? இந்த வியாதி எப்போ என்னுடைய வாழ்க்கையை விட்டு மாறும்? பயப்படாதீங்க. இன்னைக்கு பண்ண வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? நான் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக ஆண்டவரே நீர் எங்களை மகிழ செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை மகிழ செய்வார். நல்ல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை மகிழ செய்வார். நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம உபத்திரவத்தோடு இருப்பது ஆண்டவருடைய விருப்பம். நம்ம வாழ்க்கை அழுதுகிட்டே இருக்கணும், புலம்பிக்கிட்டே இருக்கணும், நம்ம வாழ்க்கை கடைசி வரை இப்படி தான் முடியணும் அப்படி என்பது தேவனுடைய விருப்பமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நஷ்டத்தில் முடிக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையை கஷ்டத்திலேயே முடிக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையை அழுகையின் பள்ளத்தாக்கிலேயே நீங்கள் முடிக்க மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மை மகிழ செய்வார். அதனால தான் நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது பாருங்க, நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரின், படிக்கிறீங்களா? நீங்க போங்க, நல்லா சாப்பிடுங்க, தேவ சமூகத்தில் போங்க, நல்லா உண்டு, ஏனென்றால் இதுவே எனவே ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ தேவனுக்குள், ஆண்டவருக்குள் நாம் மகிழ்ந்திருப்பது தான் நமக்கு வலிமை. நம்முடைய பலம் என்னது? தேவ ஜனங்களுடைய பலம் என்னதுன்னா, நாம ஆண்டவருக்குள்ள மகிழணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க துக்க முகமா இருக்கிறது ஆண்டவர் ஒருபோதும், சொல்லுங்க, விரும்பவே மாட்டாரு. உங்க முகம் எப்பவும் வாடி இருப்பது ஆண்டவருக்கு விருப்பமா? உங்க பிள்ளை முகம் வாடி போய் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? உங்க பிள்ளை வெளியே போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, உங்க பையன் ஆபீஸ் போயிட்டு வர்றான், துக்க முகமா வந்ததை நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, சும்மா இருப்பீங்களா? நீங்க இருக்கவே மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சமீபத்தில் ஒலிம்பிக் நடந்தது. ஒலிம்பிக்கில் நடந்த ஒரு மிகவும் பேசும் பொருளாக மாறினது என்ன அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு குறிப்பிட்ட 100 மீட்டர் 500 மீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஓட்டப்பந்தய அந்த இலக்கில் ஓடுவதற்காக எல்லாரும் தயாராகிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி ஓடும் பொழுது ஒரு வீரன் நல்ல வேகமாக ஓடிக்கிட்டு ஒரு வீரனுடைய நரம்பு பிடிப்பு ஏதோ ஒன்று ஏற்பட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். அடுத்த நகரும் அவரால் என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. எல்லா ஜனங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓடுறவெல்லாம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாருங்க, இந்த வீரன் அந்த கேலரியில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்ததுலேருந்து ஒருவர் அந்த கிரவுண்டுக்குள்ளே குதிக்கிறார். குதிச்சு அந்த நபரை தேடி அவருடைய பக்கத்தில் போய் அவர் அப்படி தோளில் போட்டுட்டு அந்த குறிப்பிட்ட எல்லை கோடு வர அவர் போய் முடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட்ல ஒருத்தன் ஜெயிச்சிட்டாரு, செகண்ட் ஒருத்தன் வந்துட்டான்,
தேர்ட் ஒருத்தர் வந்துட்டாரு. ஆனால் அதை விட இந்த நரம்பு பிடிப்பு ஏற்பட்ட அந்த சகோதரனை ஒருவர் வந்து அப்படி தோளில் கை தாங்கி போய் அந்த எல்லைக்கோட்டை போய் முடிக்கும் பொழுது அந்த கேலரியில் உட்கார்ந்து ஒரு 40,000 ஜனங்களும் ஒட்டுமொத்தமாக கைகளை தட்டி வாழ்த்துனாங்களாம். பிரைஸ் தி லார்ட். எல்லா ஜனங்களும் கை தட்டினாங்க. அப்பொழுது அங்கே இருக்கிற எல்லா பத்திரிகையாளர் எல்லா கேமராவும் அந்த நபரை போய் பார்த்தது, காமிச்சது. ஏன் அப்படின்னா அங்கே இருந்த நிகழ்வு என்னன்னா, அந்த சகோதரர் ஓடுகிற அந்த கால் பிடிப்பு நரம்பு பிடிப்பு ஏற்பட்ட அந்த சகோதரன் தகப்பன் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த தன் மகன் துயரப்பட்டு பாதியில் நிற்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவர் ஓடி வந்து சொன்னாரு, என் மகன் எல்லையை அடைந்தான் என்று இருக்க வேண்டும். தோத்தானா ஜெயிச்சானங்கிறது இல்லை, அவன் என்ன செய்யணும்? எல்லையை போய் என் பையன் தொட்டாயா, என் பையன் பாதிலேயே நின்றுட்டான் இருக்கக்கூடாது. என் பையன் எல்லையை தொட்டான், அவனுக்கு ப்ராப்ளம் உடம்புல வந்துட்டு, ஆனால் பாதிலேயே இவன் நின்றுட்டான் அப்படிங்கிறது வரலாற்றில் வரக்கூடாது. என் பையன் எல்லையை போய் முடிச்சான்னு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதான் பேசும் பொருளாக மாறிச்சு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அறகுறையா நம்மளை விட்டுட்டு போகிறவர் அல்ல. நம்ம துயரங்களை பார்த்துட்டு நம்முடைய பிரச்சனைகளை பார்த்துட்டு ஆண்டவர் எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு போறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தருகிற நம் தேவனாக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க, இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில தீராதது போல தோணலாம். ஆனா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்புறீங்களா? நான் நம்புறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். உங்க துயரம் என்னவா மாறும்? சொல்லுங்க. உங்க துக்கம் என்னவா மாறும்? உங்க உபத்திரம் என்னவா மாறும்? உங்க வேதனை என்னவா மாறும்? ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரின் மகிழ்ச்சியே உங்களுடைய வலிமை, அவர் மகிழ்ச்சியின் தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இயேசு சாமி சொன்னாரு, என் மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். என்னுடைய சந்தோஷம், நான் தருகிற சந்தோஷத்தை உங்களிடம் யாராலையும் பறிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை ஜெபிக்கலாம், மோசேயை போல நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் தீங்குற்ற வேதனையுற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக, நாட்களுக்கு ஈடாக நீர் எங்களை மகிழச் செய்யும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்கை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்களேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. மகிழ்வார்ந்த உள்ளம் நலம் தரும் மருந்து. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன உள்ளம்? சந்தோஷமான ஒரு உள்ளம் இருக்கு பாத்தீங்களா? அது என்னது? நலம் தருகிற மருந்து. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் டாக்டர்ல தேடி போறோம், எக்கச்சக்கமான மருத்துவமனைக்கு போறோம், எவ்வளவோ மருந்துகளை உடம்புக்கு என்ன செய்யறோம்? எடுத்துக்கிறோம். எல்லாரும் பாருங்க, சுகர், பிரஷர், ஹார்ட்ல பிரச்சனை, என்னெல்லாமோ பிரச்சனை. ஏங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஏன் பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிக்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதனால இன்னைக்கு மனுஷனுடைய உடம்புல பிரச்சனை, உடல் நோய் ஏன் வருகிறது? உடனே சொல்லுவோம் சாப்பாடு சரியில்லை, இல்லைன்னா நம்ம எல்லாம் கெமிக்கலை தான் சாப்பிட்றோம், சுற்றுச்சூழல் சொல்லுங்க மாறிட்டு எப்படி என்ன பிரச்சனை? மனசுல பிரச்சனை. உங்க மனசுல எப்போ பிரச்சனை வருகிறதோ அப்பொழுது உங்க உடம்பும் சொல்லுங்க உங்க உடம்பும் நோய்களால் நிரப்பப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சியா இருக்கிற உள்ளம் நலம் தரும் மருந்தாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க ஆமென். உங்க மனசுல சந்தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷமா இருக்கிற ஒரு மனசு அது என்ன செய்யுது? தன் உடலுக்கு தேவையான மருந்து சத்துவத்தை அதுவே நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா உங்கள் உடம்புல
தேவையான எனர்ஜியான சுரப்பிகள் என்ன செய்யுது? வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல எனர்ஜியான சுரப்பி உங்க உடம்புல என்ன செய்யும்? சுரக்க ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு தேவையான எல்லா உடல்ல உள்ள சத்துவத்தை அது கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்ன? பக்கத்தில் பாருங்க, முகத்தை லேச பாருங்களேன், எப்படி இருக்கும்? இத்து போயிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். இத்து போனதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எனர்ஜி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நிறைய டப்பாவை மாவு வாங்கி நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் எனர்ஜி டப்பாவில் கிடையாது. உங்கள் எனர்ஜி எங்கே கிடையாது? டப்பாவில் கிடையாது. இப்போ அதுக்கு நிறைய எனர்ஜி ஃபுட்டு நிறைய இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எனர்ஜி எங்கே இருக்குன்னா தேவன் உனக்குள்ளே தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனர்ஜி எங்கே வச்சிருக்கிறாரு? உங்கள் இருதயத்தில் வச்சிருக்கிறார். உங்கள் எனர்ஜி எங்கே இருக்குன்னா உங்கள் இருதயத்தில். நீங்கள் அண்ணாவை பற்றி நீங்கள் பைபிளில், நான் நேரத்து நிமித்தமாக சுருக்கமாக சுருக்கிக்கிறேன். நீங்கள் 1 சாமுவேல் 1 அண்ணாவை பார்க்கலாம். என்ன? மனம் சோர்ந்து போன ஒரு பெண். அவள் எப்படி இருந்தா? அழுதா, புலம்புனா, கதறுனா, துக்கமுற்றா, சாப்பிடலை, தூங்கலை. கண்டிப்பாக துக்கம் இருக்கிறவங்களால என்ன செய்ய முடியாது? நிம்மதியாக தூங்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவளை நீங்கள் லேச அண்ணாவை கற்பனை பண்ணி பாருங்க. ஏன் கற்பனை பண்ணி பார்க்கணும்? நம்மளே அப்படி தானே இருக்கிறோம். அல்லேலூயா. சாப்பாடு இறங்கலை பிரதர். ஏமா இறங்கலை? மனசில் பிரச்சனை இருக்குது, உனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. இந்த ஜீரண சக்தி இல்லை, அல்சர் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன? சொல்லுங்க. மனசு சரியில்லை, மனசில் எங்கேயோ ப்ராப்ளம். மனதில் ஏதோ ஒரு சுமையை நீ தூக்கி சுமக்கிறதுனால உன்னுடைய உடலில் உனக்கு தேவையான உணவு கூட உன்னால் சாப்பிட முடியலை. சாப்பாடை பார்த்தா வெறுப்பாகவே இருக்குது. சாப்பாடை பார்த்தா எப்பவும் வெறுப்பாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதுக்கு மேலே அடுத்து ஒரு உருண்டை கூட சாப்பிட முடியலை. இப்படி எல்லாம் யாராவது இருக்கீங்கன்னா இன்னைக்கு இயேசு உங்களை குணப்படுத்துவார். ஏன்? இன்னைக்கு உங்கள் மனசை தொடுறது ஆண்டவர் தான். அல்லேலூயா. உங்கள் மனசை யார் தான் தொடுவார்? ஆண்டவர் தாங்க தொடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்கள் மனசில் இருக்கிற பாரங்களும் மன துக்கங்களும் மாறுவதாக. ஆமென். இப்போ நீங்கள் அதே வசனத்தினுடைய இன்னும் அடுத்த பகுதியை பாருங்க. வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும். எதை உரிக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, எதை உரிக்கிறோம்? வாட்டமா இருக்கிற மனசு எலும்பை கூட என்ன செஞ்சிருமா? சொல்லுங்க. சில பேரை பாருங்க, பலவீனமாகவே இருக்கிறாங்க. எப்பவுமே பாருங்க, நிறைய நல்ல சாப்பிடணும்னு நினைச்சா கூட முடியல. இன்னொன்று பாருங்களேன், சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தானா அது அப்படின்னு கேட்குற மாதிரி போயிடும். ஏன்? திடீர்னு ஒரு வருகிற ஒரு சோகம், ஒரு துயரம், ஒரு வேதனை, கவலை, அப்படியே உடம்பு என்ன செய்யுது? ஊருக்கு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக சொல்லுங்கள். இதெல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டுட்டு சொல்லாதீங்க, மாறுங்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கிற எல்லா துயரங்களையும் ஆண்டவர் மாற்றுவாராக. நான் நம்புகிறேன். உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த வாட்டத்துக்கு காரணம் மனசு. அந்த மனசை இயேசு தொடுகிறார். நிச்சயமாக இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு உங்கள் துக்கங்கள் மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, அன்னாளுடைய துக்கம் மாறியதா? சொல்லுங்க. அன்னாள் போய் ஆண்டவர் சமூகத்தில் இதயத்தை ஊத்துனானா? என்ன பாரும் தேவனேன்னு சொன்னா. இப்போ பைபிள் சொல்லுது அன்னாளுடைய துக்கம் மாறிச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பாருங்க, 16 ஆண்டுகளுக்கு மேலே குழந்தை இல்லாத ஒரு சகோதரி பாருங்க, எப்பவும் அப்படியே கண்களில் கண்ணீர், தூக்கம் இல்லாமல் அப்படியே கண்ணெல்லாம் கருவளையம் பிடித்து சோகமாகவே இருப்பான். என்ன நடக்கட்டும் சிரிக்கவே மாட்டான். ஆனால் அவரும் அவருடைய கணவர் வந்து தியானத்தில் கலந்துக்கிட்டாங்க, ஜெபிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபித்தா ஆண்டவர் அவரை தொட்டார். பிரைஸ் தி லார்ட். டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு வயசாகிட்டு ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஆனால் எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த தியானம் முடியும் போது அவருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. போனாங்க. ஒரு 2 மாதம் கழித்து அந்த சகோதரியை மீண்டும் தொடர்ந்து ஜெபத்துக்கு வந்தாங்க. 2 மாதத்தில் ஒரு 2-3 வாரம் ஜெபத்துக்கு வரல. அவருடைய கணவர் சொன்னார், பிரதர் என் வீட்டம்மாவுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கார். என்னையாச்சு? ஏன் ஜெபத்துக்கு வரல சிஸ்டர்? ஒன்றும் இல்லை, டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. என்னையா? அப்போ தான் சொன்னார், பாருங்கள் தியானம் முடிச்சு போனோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தந்தார், இல்லை என்ற மனசை அப்படி மாற்றினார். என் மனைவி எல்லாரும் கூட கலகலப்பாக பேச ஆரம்பித்தா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டா. ஆனால் இப்போ எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்து சந்திக்க ஆரம்பித்தா, எங்கள் குடும்பத்தில் சந்திக்க ஆரம்பித்தா. நல்ல மகிழ்ச்சியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது என் மனைவிக்கு எனக்கு 2 சேர்ந்தானே அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகளோடு அந்த சகோதரி சந்தோஷமாக இருக்கிறார். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, மனசை ஆண்டவர் சரி பண்ணிட்டார்னா உங்களை மாதிரி யாரும் இளமையாக இருக்க முடியாது. சொல்லுங்க, உங்களை மாதிரி யாரும் இளமையாக இருக்க முடியாது. இப்போ மன சந்தோஷத்தை தேவன் கொடுத்தவொன்னு உடம்புல உள்ள எல்லாம் என்ன செஞ்சது? எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் மாற்றி விட்டார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மட்டும் மனசில் சந்தோஷமாயிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புல எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுக்கும் இடமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மனசுக்கு என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் இன்னொரு காரியத்தை சிந்திக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். இதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 15:13. அக மகிழ்ச்சியால் முகம் மலரும். நல்ல கவனிங்க. அக மகிழ்ச்சியால் என்ன மலரும்? சொல்லுங்க, என்ன மலரும்? சத்தமா சொல்லணும். அக மகிழ்ச்சியால முகம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. மாதாவுக்கு நீங்கள் மாதாவை பாருங்க. மாதாவை நீங்கள் துக்க முகமாக பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாதாவுக்குள்ள துயரம் இருந்தது, வியாகுல மாதான்னு சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மாதா மனதளவில் அவருடைய இருதயத்தில் வியாகுலம் அப்படிங்கிற அந்த வியாகுலம் சிலுவைக்கு முன்பாக, மாதா சிலுவைக்கு முன்னால் சிலுவை கீழே நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த வியாகுலம் கூட நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதாவுடைய அந்த வியாகுலத்தை கூட பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான அந்த துக்கமாக அது அமையவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்மளை மாதிரி அந்த துக்கம் வந்து ஐயோ கடவுள் எங்கடா கடவுள் இருக்காரு, ஆண்டவன் இருக்கானா. இன்னைக்கு நான் வரும்பொழுது ஒரு தங்கச்சிட்ட பேசிட்டே வந்தேன். அவள்கிட்ட தங்கச்சிட்ட பேசிட்டே வந்தேன். ஏன்னா அவள் சபையை தேடி போயிட்டா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இதை சகோதரிகள் சொன்னாங்க, சபைக்கு போயிட்டா அப்படின்னு. அப்போ ஏன் சபைக்கு போனா அப்படின்னு அவளை பற்றி நான் பேசிகிட்டே வந்தேன். ஏமா நானும் உட்காந்து இந்த பிரச்சனைக்காக நற்கருணை ஆண்டோட்டெல்லாம் நற்கருணை ஆண்டோட்ட போய் உட்காந்துருக்கலாம்ல, உட்கார்ந்தேன். ஜோமாலை சொன்னேன், ஒன்றுமே நடக்கலை. பிரைஸ் தி லார்ட். நான் கேட்டேன், நான் சொன்னேன், பத்தியா உன் விசுவாசத்தில் எவ்வளவு தளர்ச்சி இருக்கு. அப்போ உன் தேவை நிறைவேறணும்னு அடுத்த ஆப்ஷனை தேடி தான் நீ என்ன செய்கிற? போகிற. இன்னைக்கு ஜனங்கள் ஏங்க சபைகளை தேடி ஓடுறாங்க? சிலர் மந்திரவாதியை தேடி ஓடுறாங்க, சிலர் சபையை தேடி. சொல்லுங்க, 2 ஒன்று தான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. சபையை தேடி ஓடுறது ஒன்று தான், மந்திரவாதியை தேடி ஓடுறது ஒன்று தான். ஏன்? அவனுக்கு சபையை மந்திரவாதிட்டு போகிறான், இப்படி போனால் மைகி வச்சு எலுமிச்சம்பழம் வச்சு சரி பண்ணிடலாம்னு சபையை தேடி ஓடுற. ஏன்? அங்கே போனால் அங்கே பாஸ்டர் ஏதாவது பண்ணி என்ன செஞ்சிருவாரா? சோகத்தை தந்துடுவாரா? பாடு தந்துடுவாரா? வருமானத்தை அதிகரிச்சுவாரா? கப்பல் ஏற வச்சுருவாரா? இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு கூட்டம். இதுலேருந்து ஒன்று தெரியுது. என்ன தெரியுமா? சுய லாபத்துக்காக ஓடுகிறார்களே தவிர கிறிஸ்துவை எவரும் தேடுவது இல்லை. நான் தங்கச்சி சொன்னேங்க, பாருமா நீ என்னதான் ஓடினாலும் அதில் என்னதான் இருக்குது சொல்லுங்க. உனக்கு நற்கருணை வேண்டாம், மாதா வேண்டாம், உனக்கு உண்மையிலே பைபிளும் தெரியல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஜனங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்? பிரச்சனை தீர்றதுக்கு யார் எந்த வழியை சொன்னாலும் அவங்க செய்வாங்க.
கொஞ்ச நாள் கழித்து பாருங்க, நான் சொன்னேன் ஒரு நாள் நீயா வருவேன், நான் உன்னை எதுலையும் நினைச்ச மாட்டேன், உன்னை கம்பல் பண்ணி இன்னைக்கு வா அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நீயா புரிஞ்சுக்கிடுவேன். அடுத்து என்ன பண்ணுவேன்? இப்போ அடுத்த அவள் நிலைமை என்ன போயிட்டுனா அதான் எனக்கு பரிவம். சர்ச்சுக்கு வர மாட்டேக்கா, கொஞ்ச நாள் பாருங்கள் சபைக்கு அங்கங்கே போனேன். இப்போ கொஞ்ச நாள் இப்போ சொல்கிறா நான் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இது எப்படி ஆகும்னா கொஞ்ச நாளில் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, ஆற்றுக்கும் இல்லை சேத்துக்கும் இல்லை. ஏன் அங்கேயும் சரியில்லைம்பா, அடுத்து இங்கேயும் சரியில்லைம்பா, அப்புறம் நானே ஜெபம் பண்ணிக்கிறேன்பா. அதுக்கப்புறம் பாருங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் நட்டாத்தில் நிற்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நமக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அன்னை மரியாள் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டவள். அல்லேலூயா. மாதாவை நீங்கள் பாருங்க, கடவுள் மாதாவை பற்றி சொல்லும் பொழுது விண்ணகத்திலிருந்து அந்த செய்தி என்னது? சொல்லுங்க, அருள் நிறைந்தவள். கை தட்டுங்க பாப்போம். இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தரை மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு அருள். ஆனா பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன், என் அருள் உனக்கு, ஏன்டா இருக்கிற அருள் உனக்கு. ஆனா மாதாவை பார்த்து கப்ரியேல் வந்து சொன்னாரு, மா கடவுள் சொல்றாரு நீ யாருன்னா அருள் நிறைந்தவள். சொல்லுங்க அருள். ஏங்க சந்தோஷமா சொல்லுங்க. நம்ம அன்பு தாய் அன்னை மரியாள் யாரு? அருள் நிறைந்தவள். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாஸ்டரும் எந்த போதகரும் யாருமே அருள் நிறைந்தவர்கள் இல்லை. எல்லாருக்கும் கடவுள் அருளை கொடுக்கிறார். அவரவருடைய தேவைக்கு ஏற்ப அருள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அருள் நிறைந்தவளாக அன்னை மரியா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, நீங்க மாதாவை ரொம்ப மிகைப்படுத்துறீங்க. மிகைப்படுத்துறனா அப்படி பார்க்க போனால் பிதா தான் மிகைப்படுத்துறார். ரொம்ப பிரச்சனை பிதாட்ட தான் இருக்குமோ? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிதா தானங்க சொன்னாரு, யாருமா நீ? அருள் நிறைந்தவள். அருள் மிக பெற்றவர்னு எழுதியிருக்காங்க, இல்லை அருள் நிறைந்தவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப மாதாவை பாருங்க, மாதா மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து அவள் மகிழ்ச்சியோடு பாடுகிறாள். பிரைஸ் தி லார்ட். என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பரான கடவுளை நினைத்து என் மனம் பேரு வகை கொள்கின்றது, களி கூறுகிறது. இப்ப மாதா இந்த பாட்டெல்லாம் படிச்சாச்சு. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா மனதில் இருக்கிற துயரம் மாறணும். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த கப்ரியேல் தூதர் ஆண்டவருடைய செய்தியை சொல்லும்போது மாதாவுக்கு ஒரு நிகழ்வை காண்பிக்கிறார். என்ன நிகழ்வு? சொல்லுங்க, என்ன நிகழ்வு? உன் உறவினனான எலிசபெத்துக்கு இது. சொல்லுங்க, உன் உறவினனான எலிசபெத்துக்கு இது. இப்ப 6 மாதமான எலிசபெத், 6 மாசம் எலிசபெத் அம்மா கருவுக்கிட்டு இருக்கிறா. எலிசபெத் அம்மா எப்படி இருந்தா? சொல்லுங்க, எலிசபெத் அம்மா எப்படி இருந்தா? சத்தமா சொல்லுங்க. வயது முதிர்ந்தவள். சரி. 2வது கருவுற இயலாதவர். வெரி குட். 3வது, முதல்ல அவர் யாரு? வயது முதிர்ந்தவர். 2வது கருவுற, ஏன்னா எல்லாமே நின்று போச்சு. சரி. 3வது உறவினர். சரி, வெரி குட். 4வது உள்ளத்துல மனதுல மனப்பான்மையில சோர்வுற்றவள். மனசுல என்ன விட்டுறா? மனசுல என்ன உண்டாயிட்டு? நீங்க அதனால தான் மாதா சந்திப்பதற்கு முன்பு நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா நீங்க எலிசபெத்தை பற்றி வேதாகமம் லூக்கா நற்செய்தியில மிக தெளிவாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது இந்த பகுதியை எடுத்து வாசித்தீங்கன்னா எலிசபெத் அம்மாள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. 24வது வசனம் படிங்கம்மா. லூக்கா நற்செய்தி 1:24. அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறருடைய கண்ணில் படாதிருந்தார். எப்படி இருந்தா?
சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், நடந்த நிகழ்வு நல்லதா கெட்டதா? ஏங்க சொல்லுங்க, நிகழ்ந்த நிகழ்வு நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? வெளியே தலை காமிக்கலை. பக்கத்தில் கை கட்டி சொல்லுங்க, வெளியே. ஏன்? நம்ம சோஸ்பின்னு சொல்லுவா, கிழவிக்கு வந்தது பாருடி வாழ்வு. சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? தண்ணி எடுக்க போகும்போது 2 பேர் குடத்தை பிடிச்சிட்டு போறா, சும்மையா போவா. கிராஸ் பண்ணும்போது நீ என்னம்மா சொல்லுவ? யோசித்து பார்க்குறா, வயசானாலும் வில்லங்க தானே, விடலை பாரு. அவள் மனச மனிதனுடைய வார்த்தை என்ன செஞ்சிருக்கும்? ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்திருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், எலிசபெத்துடைய மனசு என்ன ஆயிட்டு? அப்படியே இந்த ஜனங்களுடைய வார்த்தைகள், பலவிதமான காரியங்கள், அவ மற்றவங்களுக்கு கூச்சப்பட்டு போய் உள்ள வெனிச்சிட்டா. நல்ல செய்தியை தூக்கி நடு ரோட்ல ஜம்முன்னு வர வேண்டிய ஆளு உள்ள முடங்கிட்டா. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுக்கு நடக்கிற நல்லதை கூட சந்தோஷமா சொல்ல முடியல. இந்த மகன் ஒரு பெரிய பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, சந்தோஷமான காரியம் வருதுனா அதை கூட என்னால் மற்றவங்களோட கேதர் பண்ண, அதை என்னால் பெறட்ட என்ன செய்ய முடியல, பகிர்ந்து கொள்ள முடியல. ஏன்? அந்த அளவுக்கு எனக்கு டார்ச்சர். முந்தானது எனக்கு சந்திக்க ஒரு தங்கச்சி வந்தாங்க. நல்ல ஆசிரியர் பயிற்சியெல்லாம் முடிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கிற அந்த பொண்ணு. ஆனால் சொல்லுது, நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறேன். ஏமான சுற்றி முற்றி இருக்கிறவங்க நான் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அதை நெகட்டிவாக தான் என்ன செய்கிறாங்க, படிச்சிருக்காங்க திரும்ப இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னையே அடக்கி ஒடுக்கி 4 பேர்கிட்ட போய் அந்த பங்குல அந்த சமூகத்தில் போய் நல்லதை செய்ய அவளால், தன்னிட இருக்கிற நல்லதை கூட அவளால் ஷேர் பண்ண முடியலை. இன்னைக்கெல்லாம் யாராவது அப்படிலாம் உங்கள் மனசில் துயரத்தை நீங்களே சுமந்துக்கிட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த பாரங்களை மாற்றுவார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் இருதயத்தில் ஒரு விடுதலையை உண்டாக்குவார். ஆனால் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் போய் வாழ்த்தினாரா? சொல்லுங்க, வாழ்த்தினாரா? இவன் பைபிள் அப்படி என்ன தெரியுமா சொல்லுது? எலிசபெத் அம்மா சொன்னா, உமது வாழ்த்து செய்தியை நான் கேட்டவுடன் என் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பினால் துள்ளியது. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க, 41 வசனம், லூக்கா 1:41. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிற எல்லா துக்கங்களை மாற்ற ஆண்டவர் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மகிழ்ச்சியால என்ன மலரும்? முகம் மலரணும். உங்க முகத்தில் இருக்கிற வாட்டம் மாறணும். உங்க முகத்தில் இருக்கிற எல்லா விதமான துக்கத்தின் ரோகங்களும் துக்கத்தினுடைய வடுக்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அல்லேலூயா. ஒருவேளை பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை கடன் பாரங்கள் இருக்கலாம், ஒருவேளை எடுத்த காரியங்கள் நஷ்டமடைந்து வந்திருக்கலாம், ஒருவேளை என்னுடைய மகளுடைய மகனுடைய திருமண வாழ்க்கை, ஒருவேளை எனக்கு ஒரு குழந்தை செல்வம், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் என் கணவருக்கு இன்னும் ஒரு நல்லது நடக்கலை, உன்னுடைய வாழ்க்கையில் எங்கே நீ அவமானப்பட்டு போயிருக்கிறாயோ அதெல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை மகிழ்ச்சியின் பாதையில் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படும் பொழுது அவைகள் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அதனால தான் பைபிள் சொல்லுது, அக மகிழ்ச்சியால் முகம் மலரும். இன்னைக்கு உங்க முகம் மலரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு தெரியணும், நம்முடைய அக மகிழ்ச்சியை அகத்திற்கு
மனதுக்கு சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் கொடுக்கவே சொல்லுங்க. உங்க முகம் உங்களுடைய அகத்தை மகிழ செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அதுக்கு என்ன கிடையாது, மருந்து கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் தானா அழுறாங்க. எனக்கு சமீபத்தில் ஒரு அக்கா ஃபோன் பண்ணாங்க, என்னன்னே தெரியல பிரதர், என் மகா தன்னால் என்ன செய்கிறா, அழுது கொண்டே இருக்கிறா. இப்போ நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சில பேர் சில அம்மாக்கள் சொல்கிறாங்க, அப்படி வர்றா, அப்படி பேக்கை போடுறா, அப்படி வீட்டுக்குள்ளே போய் ரூமில் அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிறா. சில நேரங்களில் சில கணவன் சில மனைவியுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம், என்னன்னே தெரில, இவர் யார் கூடயுமே பேசவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை சில பேர் அப்படிலாம் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை ஆண்டவர் இந்த செய்தியை எடுக்க சொன்னாரான்னு எனக்கு தெரியலை. நிச்சயமாக அவர் செயல்படுகிறதை நான் உணர்கிறேன். அல்லேலூயா. என்னன்னே தெரில, யார் கூட இப்போ என்ன செய்ய மாட்டேங்காரு, பேசவே மாட்டேங்கிறாரு. முந்தி நல்லா சிரிச்சு பேசின என் மனைவி இப்போ யார் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா நான் யார் கூட பேச எனக்கு விருப்பமே இல்லை, யார் கூட பேச எனக்கு விருப்பம் இல்லை, யார் எனக்கு தேவையில்லை. மனசுல சோகங்கள், மனசுல பாரங்கள். பிரியமானவர்களே, இதுக்கு மருந்து எங்க இருக்கு? ஒருவேளை சைக்காலஜி ரீதியா இல்லை உளவியல் ரீதியா சில டாக்டர்கிட்ட போனால் உங்களை மிஞ்சி போனால் டேப்லெட் கொடுத்து தூங்க வைப்பாங்க. சொல்லுங்க, நீங்கள் போய் பாருங்களேன், ஒரு டேப்லெட் கொடுத்து அப்படியே கிக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் அவங்களாம் வந்து நம்முடைய தியான இல்லத்தில் வந்து உட்கார வச்சு பல மணி நேரம் அவங்களோடு பேசுவது உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் அப்படியே ஜெபத்தில் உட்கார வச்சு ஒவ்வொரு நாளும் பொறுமையாக ஆண்டவருடைய இறக்கத்தில் நிறைய பேர் சுகமாகி அப்படி போகிறாங்க. ஆனால் மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, டேப்லெட்டை கொடுப்பாங்க, எங்கேயா இருங்க, வீட்டில் போய் போடுங்க, கரெக்டாக அந்த டைமில் போட்டுங்க, அப்படியே மூளையை தூங்க வைக்கிறாங்க. அப்படிலாம் யாராவது இருந்தாங்கன்னா உடனே நீங்கள் இயேசுகிட்ட கொண்டு வாங்க, ஆண்டவர் தான் உங்களை சுகப்படுத்துவார். உலகத்தில் இருக்கிற எந்த மருத்துவத்தையும் அதுக்கு மருந்தே கிடையாது. ஒருவேளை நீங்கள் சில நேரத்தில் சில மருத்துவம் சொல்லுவாங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யுங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க, அப்போ தான் உங்களுக்கு மனசுக்கு சரியாகும். உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கன்னா பிடிச்ச நபரோட நீங்கள் பேசுங்க. கொஞ்ச நேரம் டிவி பாருங்க, கொஞ்ச நேரம் சினிமா பாருங்க. யாருக்காவது அப்படி மனசு சரியாக இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த மனசு நல்ல கவனிங்க, உடலுக்கு நீங்கள் வெளியே இருந்து மருந்து என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். ஆனால் மனசை தேவன் மட்டுமே சரி செய்ய முடியும். உங்கள் மனசை யாரால தான் டச் பண்ண முடியும்? சொல்லுங்க, யாரால தான் டச் பண்ண முடியும்? அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாஸ்து பாருங்க, சங்கீதம் 131 அதிகாரம் 2வது வசனம். கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் திருப்பாடல் 131 அதிகாரம் 2வது வசனம் படிங்கம்மா. மாறாக என்னுடைய நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது, தாய் மடியில் தவழுகிற குழந்தையை போல என் நெஞ்சம் என் அகத்தே அமைதியா இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். என் நெஞ்சம் எப்படி இருக்குது? என் மனசு தாய் மடியில தவழுகிற குழந்தையை போல என் மனசு இருக்குது. எப்பங்க இருக்கும்? இந்த மனசை யார் தேற்ற முடியும்? இந்த மனசை யார் சரி பண்ண முடியும்? உங்க மனசை இயேசு சரி பண்ணுவார், ஆண்டவர் சரி பண்ணுவாருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில தலையில் அப்படி தலை பாரத்தோடு வியாகுலத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். நான் என்ன செய்வேன் பிரதர், நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களோடு இருக்கிறேன், இவ்வளோ உபத்திரவங்களோடு இருக்கிறேன், இவ்வளோ பாடுகளோடு இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உன் துக்கம் மாறும். ஆமென். அல்லேலூயா. ஒரு பிரசவத்துக்கு ஒரு அம்மாவை கொண்டு போகிறாங்க. பிரசவத்துக்கு போகும்போது அவள் எப்படி போவா சொல்லுங்க? நீங்கள் பிரசவத்துக்கு போனீங்களா? எப்படி போனீங்க? வலியோடு போனீங்க, துக்கத்தோடு போனீங்க, அழுகையோடு போனீங்க. இப்படிலாம் ஒன்று வேணுமா, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரிந்திருந்தா நான் பிள்ளையே என்ன செஞ்சிருக்க மாட்டேன், பேத்திருக்க மாட்டேன். நீ அன்னைக்கு சொன்னாத. பிரைஸ் தி லார்ட். அல்ல சொல்லலையா? என்ன நீங்கள் என்ன ஒரு மாதிரி பாக்கிங்க? பிரைஸ் தி லார்ட். எத்தனை புருஷனுக்கு ஏச்சு விழும் இல்லை? வெளிநாட்டிலலாம் அதனால தான் என்ன பண்ணுவாங்களாம், இன்றைக்கி நம்ம நாட்டில் அப்படி பண்ணலை. வெளிநாட்டிலலாம் நீங்கள் போனீங்கன்னா
பிரசவம் பார்க்கறதுக்கு முன்னாடி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் கொண்டு புருஷங்காரனை விட்டுருவாங்களாம். ஏன் அடியெல்லாம் நீ வாங்கிக்கோடா. ஏன்னா இது ஒரு விதமான உளவியல் ரீதியான ஒரு காரியம். என்ன இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு போன மனைவி என்னது நாயை பேண்டு கிடக்கான். அந்த பிரசவ வழியை பார்த்ததுக்கப்புறம் அந்த புருஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா, மனைவிக்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பான். அதுவரை அவன் மனைவியை காம பொருளாக தான் என்ன செய்வான், போதை மாதிரி ஆசைக்கு அவன் தன்னுடைய மனைவியை பயன்படுத்திக்கிட்டான். ஆனால் தன் மனைவியோட அந்த பிரசவ ரண வழியை பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது, இவளை நான் மதிக்கணும். இவ்வளவு கொடுமை இருக்குமா, இவ்வளவு வியாகுலத்தை அனுபவிச்சு தான் இந்த பிள்ளையவா பெற்றெடுக்கிறாளா அப்படின்னு மனைவி அவன் மதிக்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு பாருங்க, மனைவி போதை பொருள் மாதிரி. மனைவிங்கிறவா ஒரு துச்சமான ஆளு. பிரைஸ் தி லார்ட். தேவைக்கு பயன்படுத்தும், தூக்கி எரிஞ்சிருவோம், அடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு. சில நேரத்தில் சிலருக்கு காசு வேணா பொண்டாட்டி தெரியும், எங்கேயாவது போய் வாங்கிட்டு வா. மனைவி எல்லாம் பாருங்க. ஆனால் இப்போ நம்ம பைபிளுக்கு வந்துடுவோம். வேதம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் இயேசு சாமி சொல்றார், படிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி, தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் கூறுகிறார், நீங்க 20-21 வசனம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயர மகிழ்ச்சியாக. அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை பெற்றெடுக்கும் போது தாய் தனதுக்கு பேறுகாலம் வந்து விட்டதால் வேதனை அடைகிறார். என்ன அடைகிறார் பாருங்க, இப்ப நீங்க கவனிங்க, என்ன அடைகிறார்? ஒரு பிரச்சனை வந்த உடனே பாருங்க, நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இவை எல்லாம் நமக்கு வியாகுலமாவே முடிய போறதில்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல வர்ற செய்தி தான், நீ இன்னைக்கு ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு வியாகுலத்தில் இருக்கலாம், துயரத்தில் இருக்கலாம், இது உனக்கு அப்படியே அதோடு முடியும் நீ நினைக்காத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பேறுகாலம் வந்துட்டுன்னு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருக்கு? அது துயரம், அது உபத்திரவம், அது அழுகை, அது ஒரு புலம்பலின் நாள். ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அதே தாய், அதே அந்த தங்கையோ சகோதரி பிள்ளைய பெற்றெடுத்துட்டா. அவ பிள்ளைய பெற்றெடுத்து அவருக்கு முன்னால் அந்த குழந்தைய பார்த்த உடனே சொல்லுங்க என்ன வந்தது? அவளுடைய துயரம் எல்லாம் ஒரே நொடி பொழுது என்ன செஞ்சது? அது மாறி போச்சு. சே, என் செல்லம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ்வளவுதான். ஏமா இவ்வளவு நேரம் கத்துன ஓயா அப்படியே நெஞ்சில் தூக்கி போட்டுக்கிறாள்ல, துக்கம் என்னவாயிட்டு சந்தோஷமா மாறிச்சு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வாழ்க்கையில் சந்தித்திருக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும். என்னவா மாறும்? கொஞ்சம் பேறுகால வழி இருக்கும், கொஞ்ச நாள் சில பேறுகால வழி இருக்கும். 9 மாதம் 15 நாள் அங்கே உட்காராத, இங்கே உட்காராத, இதை திங்காத, அதை திங்காத. என்ன இதெல்லாம் உண்மைதானா பொய்யா? நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் சொன்னாங்க. போன கிழவி வந்த கிழவியெல்லாம் ஒன்று சொல்லும். என்ன? பிரைஸ் தி லார்ட். இப்போம்லாம் எல்லாருக்கும் பெட் ரெஸ்ட். இப்போ முந்தியெல்லாம் நல்ல தூருங்க ஒரு கிழவி சொல்லும், வாரியில் எடுத்து நல்ல தூரு. ஒரு கிழவி துவங்கும், ஒரு கிழவி கிணத்துல தண்ணியை இறங்கும், நல்ல நட. இப்போ அப்படி இல்லை, மொத்தத்திலே தெரிஞ்சவொடனே டாக்டர் சொல்கிறது என்னது? உடனே நீ பெட்ரூமில் போய் கட்டில் போட்டு உட்காந்துரு, அவ்வளோதான். கடைசியில் முடிவு என்ன? எனக்கு அன்றைக்கி ஒரு தங்கச்சி சொன்னா, பிரதர் எனக்கு 3 குழந்தை, 10 கிலோ தங்கச்சி சொன்னது தான். நடந்து போகும்போதே பேறுகாலாகி போச்சு. எல்லாம் பிரசவம், சுகப்பிரசவம் தான். பிரைஸ் தி லார்ட். வந்தேன், மாதா கவியை 3 சுற்று சுற்றுவேன், போகிறதுக்குள்ளே எல்லாம் போய் இறங்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஏன் டாக்டர் சொல்கிறது இல்லை பிரதர், நாம் வீட்டில் எல்லா வேலையும் என்ன செய்வேன் பார்ப்பேன். இன்றைக்கி இதில் வேறு சத்து மாத்திரையை கொடுத்து விட்றாங்க.
உள்ளேயே என்ன செஞ்சிடணும், குழந்தை பெருத்துரும். சரி, கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக நீங்கள்லாம் என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கூட சொல்லிக் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இயற்கையாக நமக்கு சின்ன வயசில் கொடுத்த கை மருந்துகளெல்லாம் என்ன செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுங்க. பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல இயற்கை உணவு கொடுங்க, இயற்கை மருந்துகளை கொடுங்க. என்ன இதெல்லாம் தேவை நமக்கு. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ ஆண்டு சொல்லாரு, உன்னுடைய துக்கம் வேறு காலத்தில் வலியோடு போனா, ஆனால் இப்போ என்னவாயிட்டா, அந்த துக்கத்தின் நாட்கள் முடிந்து அவள் மகிழ்ச்சியிலே ஆர்ப்பரிக்கிறாள். வந்து பாருங்கயா, எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, விதைக்க போகும்பொழுது எப்படி போகிறாங்க, கண்ணீரோடு போகிறாங்க. ஆனால் விதைக்கும் போது எவனாவது சந்தோஷமாக போவானா சொல்லுங்க? விதைக்கு போகும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். விதைக்க போகும்போது ஒரு பெரிய மனசில் ஒரு பாரம் இருக்கும். ஐயோ, வீட்டுக்காரம்மா நகையெல்லாம் வாங்கி தான் அடமானம் வச்சு என்ன செஞ்சுருக்கேன், நிலத்தை உழுதுருக்கேன், இந்த நிலத்தை சரி பண்ணுறதுக்கு வேலையாட்களுக்கு காசு கொடுத்ததெல்லாம் நகையெல்லாம் வச்சு தான் கொடுத்துருக்கேன், விதைச்சிருக்கேன். எப்போ வளருமா வளருமா வளருமா, வளர்ந்துட்டு வளர்ந்தவொடனே பார்க்குறான் அங்கங்கே கொஞ்சம் கதிரு வந்துட்டு இருக்கு. கடவுளே, ஆண்டவரே ஆண்டவரே. ஆனால் ஒரு நாள் வந்துட்டு அறுக்க வேண்டிய நாள். பிரைஸ் தி லார்ட். எப்படியா இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையிலும் தீங்குற்ற நாட்களுக்கு ஈடாக ஆண்டவர் மகிழ செய்ய போகிற நாட்கள் வந்துவிட்டது. ஆயத்தமாருங்க. நீங்கள் நன்மைத்தனத்தை, ஆசீர்வாதத்தை நிச்சயமாக அறுப்பீர்கள். நம்புறீங்களா? நிச்சயமா இருப்பீங்களா? அற்புதம் நடக்குமா? எல்லாரும் ஒரு எழுந்து நின்று நல்ல சந்தோஷமாய் தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் நம்பிக்கையோடு பாட போகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என் துக்கத்தை தீங்குற்ற நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சந்தோஷம் சந்தோஷம் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். பாடும், சந்தோஷம் சந்தோஷம் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர். நல்லா சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா வேதனைகளிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை மகிழச் செய்வார். நிச்சயமாய் இன்று அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். மகிழ்ச்சியோடு பாடுங்க. ஆமென். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் நல்ல வாயை திறந்து பாடுங்க மகிழ்ச்சியோடு. எல்லா நாளும் சந்தோஷம் 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 எல்லா நாளும் சந்தோஷம் 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 எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். வாதை தீங்கு எதுவும் அணுகாது,
துன்பம் தீமை எதுவும் நெருங்காது, வாதை தீங்கு எதுவும் அணுகாது, துன்பம் தீமை எதுவும் நெருங்காது, உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன், உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன், உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன், உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன். சந்தோஷம் சந்தோஷம் எல்லா நாளும் சந்தோஷம் 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 சந்தோஷம். நல்ல கை தட்டி பாடுங்க. எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் நல்ல உற்சாகமாய் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம் பாடுவோம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். மகிழ்ச்சியோடு நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். வாய் திறந்து நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். புல்லுள்ள இடங்களில் மைத்திடுவார், வைத்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், நடத்திடுவார் புல்லுள்ள இடங்களில் மைத்திடுவார், வைத்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், நடத்திடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன், உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன், உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன், உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன். சந்தோஷம். சந்தோஷம் வாய் திறந்து நீங்க பாடும் பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். தேவ வல்லமை. எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷம். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்துல சந்தோஷம், ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு சந்தோஷம், எங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கடந்து வருவதாக. எல்லா நாளும் சந்தோஷம் 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 எல்லா நாளும் சந்தோஷம். சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். பெயரும் புகழும் எனக்கு தந்திடுவார். தந்திடுவார் சொல்லுங்க, பெயரும் புகழும் எனக்கு தந்திடுவார். நீதியின் கரத்தில் தாங்கிடுவார், தாங்கிடுவார் நீதியின் கரத்தில் தாங்கிடுவார். சொல்லுங்க, நீதியின் கரத்தில் தாங்கிடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன், உன்னதரின் பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்பேன். சந்தோஷம் சந்தோஷம் எல்லா நாளும் சந்தோஷம் 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 எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். மகிழ்ச்சியோடு நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதால் எல்லா நாளும் சந்தோஷம் நல்ல கைதடி பாடுங்க. நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதா. ஆண்டவரே, நீங்க எங்களை நினைவு கூறுகிறீர்கள். நாளும் சந்தோஷம். நினைவு கூறும் கடவுளே, இதோ எங்கள் மீது இரக்கமையும். இப்பொழுது இந்த அன்பு சகோதரன் மீது, இந்த சகோதரியின் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாடுகளின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, இழப்புகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே வருந்தக்கூடிய இவர்கள் மீது நீர் மனம் இறங்குவீராக. உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. தகப்பனே, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும் பிதாவே, அற்புதங்கள் நடக்கட்டும் பிதாவே, அற்புதங்கள் நடக்கட்டும். தடைப்பட்ட எல்லா காரியங்களும் மாறுவதாக, மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம். நினைவு கூறும் என் தெய்வம் இருப்பதா. எல்லா நாளும் சந்தோஷம் சந்தோஷம்
2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை நினைவு கூறுகிறீர். நீர் எங்களை நினைவு கூறுகிறீர். துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கு ஈடாக, துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கு ஈடாக, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக நீர் எங்களை மகிழச் செய்யும். நீர் எங்களை மகிழச் செய்யும். ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பேறுகால வழி முடியும் பொழுது எப்படி தன் குழந்தையை பார்த்தவன் அவள் சந்தோஷப்படுறாளோ, அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை என்ன செய்வார்? மாற்றுகிறார். மாற்றுகிறார். அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் படிக்கும் பொழுது இன்னைக்கு பாருங்களேன், அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட, மகிழ்ச்சியை தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூட, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எப்பொழுது முடியும்? பிரைஸ் தி லார்ட். இந்த துயரம் எப்பொழுது மாறும்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது? ஏன் இவ்வளவு துயரங்கள் இருக்கிறது? நிறைய கேள்விகளோடு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நடத்தி வந்த அந்த பாதையில் நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் நடந்து வந்த அந்த காலம், நடந்து வந்த அந்த பாதையில் அவங்க ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானை ஆண்டவர் கொடுப்பேனாரா? சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு நான் வாக்களித்திருக்கேன், உன்னுடைய மூதாதையருக்கு வாக்களித்த அந்த வாக்குறுதியின்படி உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற நாட்டை தருவேன் ஆண்டவர் சொன்னார். சொன்ன உடனே அது அப்படியே அடுத்த நாளே நடக்கலை. பிரைஸ் தி லார்ட். இதை குறித்து யோசுவா சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். யோசுவா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லோரும் அழியும் வரை இஸ்ரவேலர் 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் அலைந்தனர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் குரலை கேட்கவில்லை. ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஏற்கனவே மூதாதையருக்கு உறுதியளித்திருந்த அந்த பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை காணக்கூடாதென ஆணையிட்டு கூறினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வாழ்க்கை பயணத்தில் இதில் ஒரு வார்த்தையை யோசுவா குறிப்பிடுகிறார். என்ன தெரியுமா? அலைந்து திரிந்தனர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் அலைந்து திரிகிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவ பிள்ளைகள், ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய பிள்ளைகள், நம்ம அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, பிரதர் என்னுடைய அலைச்சல் எப்பொழுது முடிவடையும்? நாம் பரிதவிக்கிற இந்த பரிதவிப்பின் காலம் எப்பொழுது முடியும்? தேவ ஜனங்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனம் அலைந்து திரிந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஜீவனுள்ள வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் நமக்கு. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் அலைந்து திரிகிறோம். அலைச்சல். நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டோம், ஆனாலும் அலைந்து திரிகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருந்தும் நாம அலைச்சலோடு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த வசனத்தை படிக்கும்போது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 42 9வது வசனம் படிக்கிறீங்களா? என் கற்பாரையாகிய இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயரமுத்துடன் இன்னும் நடமாட வேண்டும் என்றேன். பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் ஏன் இப்படி அலைகிறேன்? ஏன் அலைஞ்சு திரிகிறேன்? இன்னைக்கு நிறைய அப்பா அம்மாக்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவாங்க. அன்னைக்கும் அலைகிற, இன்னைக்கு ஒரே அலைச்சலா இருக்குப்பா வாழ்க்கை. என்னைக்கு முடியும்?
அதையும் அவங்களே சொல்லிடுவாங்க, கட்டையில் போனாதான் முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் அலைச்சல் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் இந்த வசந்த படிக்கும் பொழுது பாருங்கள், தாவீதுனுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையினுடைய பகுதிகள் நமக்கு புரியும்படி பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் எப்போ முடியும், இந்த அலைச்சல் எப்போ முடியும், எப்போ எனக்கு இந்த பிரச்சனை முடியும், வருஷம் ஓடுது, வயசும் கூடுது, ஆனால் எனக்கு இந்த ஓட்டமும் சாட்டமும் நின்னபாடே ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லையே. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் மனசில் அப்படியே சஞ்சலத்தோடு வந்திருக்கீங்க, இயேசு உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அப்படியே மன துருக்கம் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு முடியும் என் அலைச்சல்? எப்போ முடியும்? சில நேரங்களில் பாருங்களேன், இந்த வேத வசனத்தை நான் படிக்கும்பொழுது பாருங்க, நமக்கு தெரிய வேண்டிய காரியம், ஏன் என்ன மறந்தீர்னு கேட்குறாரு. ஏன் என்னை இப்படி நடமாட விட்டுருக்கீங்க? நான் ஏன் இப்படி துயரத்தோடு நடமாட வேண்டும் என்றேன். கேள்வி கண்டுபிடிச்சிங்களா? ஏன் என்ன மறந்தீர், ஏன் துயரத்தோடு நான், இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். துன்பத்தை அனுபவிக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவான், கடவுள் என்ன மறந்துட்டாரா? இந்த பிள்ளைங்க மறந்த மாதிரி கடவுளும், இந்த வீட்டுக்காரர் மறந்த மாதிரி ஆண்டவரும் இந்த அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஏன் துயரத்தோடு நான் நடமாட? இந்த சங்கீதத்தினுடைய இந்த வரிகளை படிக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த துயரமும் இந்த அலைச்சலும் தாவீதுக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது வரல. வந்துச்சா? வரல. அவன் ஜாலியாக ஆடு மேய்ச்சான், ஜாலியாக அப்படி கிட்டார்லாம் போட்டு நல்லா பாடிக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்தான். அப்படி தானேங்க? சொல்லுங்க, எப்படி இருந்தான்? நல்லா கிட்டார்லாம் வாசித்து நல்ல சந்தோஷமாக ஆடி பாடி அப்படி ஆற்றுல குளித்த மாதிரி, வாய்க்காலில் அப்படி மேய்ந்த மாதிரி, நான் பார்த்து ஆட்டை அப்படி மேய்ச்சிட்டு சந்தோஷமாக தான் இருந்தான். ஆனால் ஒரு நாள் சாமுவேல் இறைவாக்கினர் வந்தார், கூப்பிட்டாரு, உன்னதாண்டா ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு தைல கொம்ப தலையில் ஊற்றினார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. தலையில் அபிஷேகம் வந்துச்சு, அதோடு துயரமாக ஆரம்பிச்சிட்டு. சொல்லுங்க, எப்போ ஆரம்பிச்சது? எப்போ அபிஷேகம் பண்ணாங்களோ அப்பமே அண்ணன்மார் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய அபிஷேகம் எப்பொழுது தாவீதுக்குள் இருக்குன்னு சவுல் கண்டானோ, அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணார்? வீட்டில் உட்காந்து கேட்பரிஸ் சாக்லேட் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அப்படியே போட்டிருக்கு. சொல்லுங்க, ஓட ஓட விரட்டான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையும் எப்படி இருந்துச்சு? சினிமா பார்த்துட்டு 2 கடலை மிட்டாய் தின்னுட்டு பேசாமல் 2 பொறணியை பேசிட்டு இருந்திருக்கலாம்ல? இருந்தல்ல. 2 ஜோசியம் காட்டியா, 2 மெழுதிரியை பொருத்தி ஒரு மாலையை போட்டு ஒன்றும் பேசாமல் ஜாலியாக வந்தா போனா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்தேன். பைபிளை தூக்கின உடனே தான் பிரச்சனை வருது. ஜபத்துக்கு வந்து இன்னும் நன்றி சரியாக இருக்கணும்னு சொல்லும்போது தான் சொல்லுங்க, ஏங்க சொல்லுங்க, பிரச்சனை வருது. வீட்டுக்காரம்மா முந்தியெல்லாம் வீட்டுக்காரம்மா நடுங்கும், வந்துட்டாயா வெளில அப்படின்னு. இப்போ வீட்டுக்குள்ளே போனோன்னு என்ன சவுத்துக்கா போய்ட்டு பார்த்து இருந்துக்கணும், சோறு அங்கே இருக்குது போட்டு தின்னுக்கா. ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே ஏதாவது பேசுனா ஒரு கேள்வி கேட்பா, இதுக்கு தான் பைபிள் எடுத்துகிட்டு போறீரோ? குவார்ட்ரு கையில் இருக்கும்போது அப்படி கேள்வி கேட்கல. சொல்லுங்க, அப்படி கேட்க அந்த அக்கா சொல்லலாம், கேட்க முடியாதுல்ல. ஆனால் பைபிளை தூக்கிட்டு வந்தோடனே போயிட்டே இருக்கணும்.
பிரைஸ் தி லார்ட். தலையில் இருக்கிற அபிஷேகம் பார்க்குறவனுக்கு நம்மளை எல்லாம் பிடிக்குது, துரத்தை விடுது. நல்ல கவனிங்க. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு, தேவனால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு தான் அவன் சொல்றான், நான் அலைஞ்சு திரிய வேண்டியது இருக்கு, உசுருக்கு பயந்து ஓட வேண்டியது வருகிறது. நல்ல கவனிங்க. இந்த ஒரு நபரை இல்லை, அடுத்த ஒரு நபரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யோபுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம், யோபுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்க. நீங்க யோபுவை பத்தி ஆண்டவர் இங்கே சொல்லுகிற பகுதி உங்களுக்கு தெரியட்டும். பிரைஸ் தி லார்ட். 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? மறுமொழியா? நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, அவனை போல மாசற்றவனும், 8ஆம் வசனம், சாரி 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை அவனை போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவனும் மண்ணுலையில் ஒருவனும். நல்ல ஒரு குட் சர்டிபிகேட் யாருக்கு? சொல்லுங்க யாருக்கு? பக்கத்தில் கை சொல்லுங்க. நல்லவன் சொல்லுங்க. யாரு? நல்லவன், யோக்கியன், நீதிமான், எல்லாத்துலேயும் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவன். இதுதானே? எப்படி இருந்தார்? டெய்லி ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சிட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருந்தாருன்னா போட்டிருக்கு. எப்போ ஆண்டவர் இந்த ஆளை பற்றி சாட்சி சொன்னாரோ சொல்லுங்க, அப்பமே அவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு. சொல்லுங்க. சன்மார்கன், நீதிமான், கடவுளுக்கு பயப்படுறவன், நேர்மையானவன், இப்படின்னு ஆண்டவர் குட் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே அவனுக்கு என்ன வந்துட்டு? சொல்லுங்க. எல்லாத்தையும் இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், உடைமைகளை இழந்தான், சொரிஞ்சுக்கிட்டு ஓட்டை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கான். மனைவி சொன்னா, நீ எல்லாம் பேசாமல் இருக்கோட செத்து போய் தொலைடா அப்படின்ட்டான். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கும் கவனிங்க. மூணாவது ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நல்லா அப்படி ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கணும். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம். என்ன 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆண்டவர் ஒரு மனிதனை நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பேர் என்னதுன்னா யோசேப்பு. அல்லேலூயா. நீங்கள் குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதில் அஞ்சாவது வசனத்தை படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் 5லேருந்து படிச்சுக்கோங்க பிறகு. பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு. ஒரு நாள் ஆண்டவர் யோசேப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு, 2 கனவு. யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். சொல்லுங்க. தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரே யோசேப்புக்கு 2 தரிசனத்தை கொடுக்கிறார். ஒன்று, அவனுடைய அரிக்கட்டு உயருது. 2வது, அவனை சூரியன், சந்திரன், எல்லா நட்சத்திரங்களும் வணங்குது. 2 கனவு கண்டார். 2 கனவு கண்டது எப்படி? நல்ல சூப்பர் கனவு. சூப்பர் கனவு தானே? சொல்லுங்க. சூப்பர். என்ன சூப்பரோ? சூப்பர் கனவு. இப்போ இந்த யோசேப்பு வந்து வீட்டில் கனவு பார்த்துட்டு வந்துட்டு அண்ணமாட்ட வந்து சொன்னார், கனவு கண்டேன், கனவு ஒன்று கண்டேன் அப்படி சொன்னார். சொன்ன உடனே என்னாச்சு? அந்த அக்கா சொல்கிறது பார்த்தியா, அப்போ முடிச்சுது. இவன் என்னைக்கு கனவு கண்டானோ அதோட பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கனவு கண்டது எப்படிங்க? உயர்வு, சூரியனும் சந்திரனும் தன்னை ஆராதிக்கிற மாதிரி. ஆனால் இந்த கனவு கண்ட பின்பு அவர் என்ன ஆனார்? சொல்லுங்க, என்ன ஆனார்? அடிமையாக 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். போன இடத்துலையும் நன்மை செய்ததுக்கு பதிலாக அவனுக்கு தீங்கு தான் கிடைச்சது. சொன்ன 3 நபரையும் பாருங்க. தாவீது, யோபு, யோசேப்பு.
3 பேருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் வெளிப்பட ஆரம்பித்த பொழுது அவர்கள் உடனடியாக நன்மைத்தனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் துயரத்தின் பாதையை கண்டார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மை நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்கும். சில நேரங்களில் நிறைய பேர் கேட்பாங்க, இஸ்ரேல் ஜனங்களை கடவுள் 40 வருஷம் வனாந்தரத்தில் இப்படி அலைய விட்டார ஏன்? ஏன்னா தேவன் இந்த 40 வருஷம் அவங்களை அலைய விட்டது காரணம் தெரியுமா? வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்துக்கு உரியவர்களை கொண்டு போய் தான் சேர்த்தார். கை தட்டுங்க பாப்போம். உங்க வயிற்றுல 5 பிள்ளை பிறந்திருக்கலாம், ஆனா 5 பிள்ளை உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கலாம். ஆனா 5 பிள்ளைக்கு உங்க சொத்தை எழுதி வைக்கணும்னா உங்க பிள்ளைங்க எப்படி வேணாலும் இருக்கலாமா? சொல்லுங்க. கஞ்சாக்காரனுக்கு எழுதி வைப்பீங்களா? குடிகாரனுக்கு எழுதி வைப்பீங்களா? கள்ள மனைவிகளை வைத்திருக்கணும்னு எழுதி வைப்பீங்களாமா? சொல்லுங்க. என்னுடைய உடைமையை ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னா அவன் யாரா இருக்கணும்? அதற்கு தகுதியானவனா இருக்கணும். தேவன் நமக்கு துன்பங்களை கொடுத்தது, சில உபத்திரவத்தின் பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்துவது. இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற உபத்திரவம் ஒரு நாளும் கேடா முடியாது. அது நம்மை நன்மையின் பாதையில் நடத்தி செல்லும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை அப்படி முடியாதுங்க. நான் உண்மையில் நினச்சிருக்கேன், நம்ம வாழ்க்கை எப்படி தானே முடியுமோ அப்படின்னு நினச்சி. ஆனால் அப்படி முடியலை. ஏன்னா என்னுடைய தொடக்கத்தில் உள்ளதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். நான் கடந்து வந்த பாதை, இயேசு இல்லாத ஒரு காலம் இருக்குது. இயேசுவுக்கு பின்னால் நடக்க ஆரம்பித்த பின்னால் உள்ள காலம் இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு தைரியமாக நின்று சொல்கிறேன், நமக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களுமே அது நம்மை மகிழ்ச்சியின் பாதையில் நடத்துவதற்காகத்தான். எது வேணாலும் இருக்கலாம். சில நேரங்களில் நம்மளை விட்டு சிலர் போகும் பொழுதோ, சில நேரங்களில் நம்ம தனியாக நிற்கும் போதோ, சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத சில காரியங்கள் நடக்கும் பொழுதோ, தேவனே ஏன் என்னை மறந்தீர்? இவங்க கேட்குற மாதிரி தான் நம்ம கேட்போம். தேவனே ஏன் என்னை, நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே, என்ன நீர் ஏன் மறந்தீர்? ஆண்டவரே இவ்வளவு தூரம் நான் நமக்கு ஊழியம் செய்யல, ஏன் மறந்தீர்? இப்படி என்ன அலைய விட்டுட்டீரே? கேள்வியெல்லாம் இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை எப்படி தர்றாரு? தாவீது அழகா சொல்றாரு. சங்கீதம் 119:71 படிங்க பாப்போம். எனக்கு உபத்திரவம் வந்தது என்னுடைய நன்மைக்காக. சொல்லுங்க. ஏன்னா பைபிள் எதுவுமே சொல்லுது, தந்தை கடவுள் யார் மேல் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார், நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பயிற்றுவிக்கிறார் நம்மை அவர் நடத்தி செல்லும் பொழுது பயிற்சி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பூனை வச்சிருக்கீங்களா? யாரா பூனை வளர்த்துருக்கீங்களா? பூனை சென்னல் வச்சிருக்கீங்களாக்கா? நம்ம சென்டருக்கு பார்த்தீங்கன்னா தியான இடத்துல பூனைகள் கொஞ்சம் நான் வளர்க்கல, அதுவாக வந்திருக்கு என்ன. ஆனால் அந்த பூனை குட்டி போட்ட உடனே அந்த குட்டியை பாருங்க எவ்வளவு அழகா நேக்கா அது கொண்டு போய் நினைச்சது, காப்பாத்துதா. ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நினைச்சது கொண்டு போய் வச்சிருது. அது சின்ன பொந்தா இருந்தா கூட அப்படி ஜம்ப் பண்ணி போறதை பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுதுமா, தான் கூடையே வச்சு பிராக்டிஸ் கொடுக்கும். சின்ன பூச்சை போய் தாய் என்ன செய்யும், அதை அடிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியை பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்ப் பண்ணி பார்த்தது இல்லை நீங்களா? நான் பார்க்குறேன். ஆண்டவரே இந்த பூனைக்கு எவ்வளவு அறிவு! தாய் பூனை செய்யறதெல்லாம் பின்னாலேயே இருந்து அது என்ன செய்யுது, தாய் அதுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி கொடுத்துக்கிட்டே வருது.
நான் யோசித்து பார்க்குறேன், தேவன் உங்களுக்கு பிச்சை போடுகிறவர் அல்ல, தேவன் உபத்திரவங்கள் வழியாக உங்களை இந்த உலகத்தில் பயிற்சிக்குள்ளாகி நீங்கள் ஸ்திரத்தோடு நிற்கும்படி செய்கிறவர். ஆண்டவர் நம்மளை கடைசி வர அப்படியே அப்படியே நின்று அப்படின்னு சொல்ல மாட்டாரு. உங்களை அந்த உலகத்தில் சில உபத்திரவங்கள், சில துன்பங்கள் வழியாக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுகிறார். அதனால தாங்க தாவீதால சொல்ல முடிஞ்சது. நீங்கள் வாசித்து பாருங்க, சங்கீதம் திருப்பாடல்ல மிக 18ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமாக அவர் எழுதுகிறார் பாருங்க. சங்கீதம் திருப்பாடல் 18ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை மிக அற்புதமாக நம்மை கவர்ந்த ஒரு வசனம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 29 வசனம் படிங்க. உம் துணையுடன் எந்த படையும் நசுக்குவேன், கடவுளின் துணையால் எந்த மதிலையும் தாண்டுவேன். நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையை லேசா எடுத்து பாருங்க. யோசேப்போட வாழ்க்கை அடிமைத்தனத்தில் முடிஞ்சுதா? சொல்லுங்க, முடிஞ்சுதாங்க? முடியல. அவன் ஒரு அடிமையா போனான், ஒரு சிறை கைதியா போனாரு. ஆனா அந்த நீதிமானாய யோசேப்பை ஆண்டவர் நிலைநிறுத்தினார், உயர்வுல நிலைநிறுத்தினார், ஆசீர்வாதத்தில் நிலைநிறுத்தினார். துக்கத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக ஆண்டவர் யோசேப்பை மகிழ செய்தார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க எனக்கு தீமை செஞ்சிருக்கலாம், ஆனா நீங்க வருத்தப்படாதீங்க, அதை ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணினார். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பாருங்க, யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. எல்லாத்தையும் இழந்தாருங்க. ஆனா எல்லாத்தையும் இழந்த யோபு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ரொம்ப இந்த வசனம் அப்படியே இருதயத்தை தொட்ட வசனம் படிங்களேன். யோபு சொன்னாரு, யோபு 42ஆம் அதிகாரம். யோபுவே சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் யோபுவே சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இப்படி செய்து விட்டேரேன்னு சொல்லி புலம்பன யோபு இப்போ என்ன சொன்னார் தெரியுமா? 4ஆவது வசனம் படிங்க. அருள் கூர்ந்து அடியேன் பேசுவேன், உம்மை விளங்க பண்ணுவீர், எனக்கு உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், இப்போது என் கண்களே காண்கிறது. கை தட்டுங்க. யோபுவே நீ எப்படிப்பா சொன்ன? யோபுக்கு கூட ஒரு வார்த்தை இருந்துச்சு, கவனிக்கிறீங்களா? யோபு என்ன சொன்னா தெரியுமா? முதல்ல நான் நன்மை எதிர்பார்த்தேன், எனக்கு தீமை வந்துட்டேன். நான் வெளிச்சத்தை எதிர்பார்த்தேன், இருள் வந்துட்டு. நீங்களும் நானும் அப்படிதான் சொல்லுவோம், ஆண்டவரே நம்ம தேடினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் சொல்லுங்க. இதெல்லாம் நமக்கும் அவருக்கு இருக்க டயலாக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் அதே யோபு சொன்னாரு, இதுவரை உங்களை பற்றி காதால தான் கேட்டேன், இப்போது உம்மை என் கண்களே, சொல்லுங்க, இப்போது என் கண்களே உம்மை காண்கிறது, ஆகையால் என்னையே நொந்து கொள்கிறேன், புழுதியிலும் சாம்பலிலிருந்து மனம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் 3ஆவது சொல்லுது, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர், உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன், அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. கை தட்டுங்க பாப்பா. எப்படிப்பட்டது சொல்லுங்க? விந்தையானது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு வந்திருக்கிற துன்பங்கள் கூட உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு என்ன செய்யாது? இந்த துன்பம் உங்களுக்கு, இப்போ வந்திருக்கிற பிரச்சனை உங்களுக்கு, அதனால தான் மண்டையை போட்டு உழப்புறீங்க, மண்டையை போட்டு நீங்கள் என்ன செய்றீங்க? அப்படியே அதுவா இதுவான்னு இருக்குங்க. ஆனால் ஒரு நாள் சொல்லுவீங்க, இது எனக்கு வியப்பா இருக்குப்பா, எனக்கு விந்தையா இருக்குப்பா, இந்த இடத்துல இருந்து என்ன ஆச்சரியமான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். யோபு சொல்றாரு, எனக்கு துன்பம்னு நான் பிரச்சனையில புலம்புறேன், ஆனா அதை கூட நீர் என்னவா மாத்திருவீர்? விந்தையாக மாற்றுகிறீர், ஆச்சரியமா மாற்றுகிறீர். பிரைஸ் தி லார்ட். முடியுமா? இழந்ததை 2 மடங்கு அவர் ஆண்டவர் கொடுத்தார், அவருக்கு திரும்ப பெற்றுக்கொண்டார். தாவீதை பாருங்க, ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீர் என்ன ஏன் மறந்துட்டீரு?
ஏன் என்ன இப்படி துன்பத்தில் நடமாட வச்சிருக்கீரு? ஆனால் அதே தாவீது சொன்னார், என் எதிரிகளின் கண் முன்னே எனக்கு விருந்த ஆயத்தப்படுத்தினீர். எதிரிகளுடைய கண் முன்னால் எனக்கு என்ன இருக்கு? தேவனை நீ எனக்கு விருந்து ஆயத்தப்படுத்தி. எதிரிகள் என்ன நினைக்காங்க சொல்லுங்க? கதை முடிஞ்சது, இதோட இவன் செத்தான். அந்த எதிரிகளுடைய கண் முன்பாக ஆண்டவர் விருந்தை, உங்கள் துக்கம், உங்கள் துக்கம், உங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. இன்னைக்கு வசனம் என்ன தெரியுமா? நாங்கள் துன்புற்ற நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ செய்யும். ஆண்டவரே, நான் எங்கே அவமானப்பட்டனோ அங்கே என்னை மகிழ செய்யணும். எங்கே என்ன கிள்ளிக்கேரியா பார்த்தாங்களோ அங்கே நீர் என்னை நிறுத்தணும். எங்கே என்ன உதறி தள்ளினாங்களோ அங்கே என்னை நிறுத்தணும். தேவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் பழி வாங்குவார் சொல்லல, உங்களை வரல. நான் எங்கே ஒதுக்கப்பட்டனோ அங்கே கொண்டு போய் என்னை நிறுத்துறது அவருடைய பவர், அவருடைய வல்லமை தாங்க. எங்கேருந்து ஓடினாரோ மோசே, அதே மனுஷனுக்கு முன்னால்தான், அதே பார்வோனுக்கு முன்னால்தான் மோசையை பார்த்து அவன் கெஞ்சினான். யாரு? பார்வோன் உன்னை கொன்றுவேன்னு சொன்னான். ஆனால் அதே மோசையை பார்த்து சொன்னான், எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக ஜெபம் பண்ணு. நடுங்குறான் மோசையை பார்த்த உடனே. உங்களை ஆண்டவர் நிறுத்தணும். எந்த சகோதரர்கள் அடித்து துன்புறுத்தி தூக்கி எறிஞ்சாங்களோ அதே சகோதரர்கள் ஒரு நாள் இந்த யோசேப்பு முன்னால் நின்னாங்க. பார்த்தீங்களா? தேவன் அப்படிப்பட்டவருங்க. நீங்கள் அழுகையிலையும் கண்ணீர்லையும் முக்காடு போட்டுட்டு உட்கார மாட்டீங்க. உங்கள் புலம்பல் சந்தோஷமாய் எப்படி? தீங்குற்ற நாட்களுக்கு ஈடாக ஆண்டவர் உங்களை மகிழ செய்வார். ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். சங்கீதம் 30, திருப்பாடல் 30ஆம் அதிகாரம் 10-11 வசனம். தயவு செய்து, ஆண்டவரே எனக்கு செவிசாயும், எனக்கு இறங்கும், எனக்கு துணையாய் வாரும். நீர் என் புலம்பலை களி நடனமாய், என் சாக்கு துணியை என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் இந்த கேட்டுக்குள்ளே வரும்பொழுது, ஆண்டவரே என் துக்கம் மாறுமா, என் பிரச்சனை தீருமா, என் உபத்திரவம் மாறுமான்னு நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய திருப்பெயரால் சொல்லுகிறேன், நீங்கள் தீங்குற்ற துன்புற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக, நாட்களுக்கு ஈடாக ஆண்டவர் உங்களை மகிழச் செய்வார். மகிழச் செய்வார். எல்லாத்திலையும் உங்களை மகிழச் செய்வார். எல்லாவற்றிலும் மகிழச் செய்வார். நம்புறீங்களா? நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே நீர் எங்களை மகிழச் செய். ஜெபம் தான். நீங்கள் சொல்ல வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? நான் துன்புற்ற நாட்களுக்கு ஈடாக, நான் வேதனைப்பட்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் தகப்பனே. ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் எழுந்துருங்க, கண்களை மூடுங்க. நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக எங்களை மகிழச் செய்யுங்க ஆண்டவரே. கண்களை மூடுங்க. சகோதரியை உன் மனசில் இருக்கிற விண்ணப்பத்தெல்லாம் ஆண்டுகிட்ட கொண்டு வா. உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறுகிற நேரம், ஆண்டவரே நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக, தீங்குற்ற நாட்களுக்கு ஈடாக, எங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை எல்லாம் நாங்கள் அனுபவித்த காலத்துக்கு பதிலாக நீர் எங்களை மகிழச் செய்யும். நீர் எங்களை மகிழச் செய்யும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், பிரதர், ஜெபம் பண்ணுங்க. எங்களை மகிழச் செய்யும், மகிழச் செய்யும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பாடுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. படிப்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல்
எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? வாய் திறந்து பாடுங்க. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்?